ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பேக்ரவுண்ட் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கலாம். பேக் டு கனடா. நான் வந்து 1 வீக் ஆகுது. லைக் ஊருக்கு போயிட்டு வந்த டயர்ட்னஸ் போயிடுச்சு கண்டிப்பாக. ஏன்னா ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சு. பட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட் டூர் காமிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்பார்ட்மெண்ட் டூர் அப்படிங்கிறது வந்து சும்மா என் வீடு அப்படின்னு நான் காமிக்கிறத தாண்டி எங்கள் ஜென்ரல் அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ என்ன சைஸ் இருக்கும், எப்படி இருக்கும், ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஊருக்கு வரும்போது வீடுக்கான என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறது, என்னென்ன மாதிரி திங்ஸ் நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாகவே பிளான் பண்ணிக்கலாம். நான் இருக்கிறது வந்து மிட் டவுன். திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த ஏரியா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏரியா ஸ்கொயர் ஃபீட் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு இது அப்பார்ட்மெண்ட். நான் இருக்கிறது 19th ஃப்ளோர். இந்த 19th ஃப்ளோர்லேருந்து திங்ஸ் இடம்லாம் பார்க்குறதுக்கு வந்து தீப்பெட்டி சைஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாமே பார்க்குறதுக்கு. வியூ நல்லாயிருக்கு. டவுன் டவுன் பக்கத்துலேயே அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே பக்கத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்டார் எனக்கு இங்கேருந்து பக்கம்தான். அடுத்து வந்து இந்த ஏரியாவை ரெண்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம இந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தோம்னா மெயினாக நாங்கள் சூஸ் பண்ண மெயின் ரீசன் வந்து ஆஃபீஸ் தூரம். எனக்கு இங்கேருந்து ஆஃபீஸ் வந்து 10 minutes தான். ஸோ இங்கேருந்து நான் ரொம்ப அவுட்டரில் போய் ரெண்ட்டை கம்மியாக கொடுத்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற கம்யூட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாயிடும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து ரெண்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நம்ம இந்த இடத்துல இதை தங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நாங்கள் டிசைட் பண்ண ரீசன். ஸோ இதுதான் நீங்களும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதையும் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அடுத்த ரீசன் வந்து தமிழ் ஏரியா. இந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் பக்கமாகவும் இருக்குது, தமிழ் கம்யூனிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த இடத்துல. அதனால் இந்த ஏரியாவை எனக்கு பிடிச்சதுக்கு இன்னும் ரீசன் இந்த ஏரியா அதுதான். அடுத்தது வந்து ஸ்கூல் கம்யூட். ஸ்கூல் போர்டு வந்து இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப கம்மியான ஸ்கூல்ஸும், அதாவது ரொம்ப ரேட்டிங் வந்து கம்மியான ஸ்கூலும் கிடையாது, ரொம்ப ஜாஸ்தியான ஸ்கூல் ரேட்டிங்கும் கிடையாது. 8 ஆவரேஜ் ரேட்டிங், 8 நான் இருக்கிற ஏரியாவோட ஸ்கூல் ரேட்டிங். ஸோ இந்த ஸ்கூல் ரேட்டிங்க்கும் எல்லாம் பார்த்துட்டு ஸோ எல்லாத்துமே ஒத்து வந்தது அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாலேயே நாங்கள் இப்போது இருக்கோம். ஸோ அப்பார்ட்மெண்ட் காமிக்கிறேன். திரும்ப இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது வெறும் அப்பார்ட்மெண்ட். காண்டோவில் வந்து கண்டிப்பாக இது கிடையாது, லைக் லாண்ட்ரி கிடையாது, இன்ஸ்டியூட் லாண்ட்ரி. அது எல்லா வீட்லேயும் லாண்ட்ரி கிடையாது, அது வாஷிங் மிஷின், ட்ரையர் கிடையாது, டிஷ் வாஷர் கிடையாது இந்த வீட்டில். இது இருக்கிற வீட்டிலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்ட்டு ஜாஸ்தியாகும். அதாவது காண்டோவில் இன்னும் கொஞ்சம் ரெண்ட்டு ஜாஸ்தியாகும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இது 2 விஷயங்களும் கிடையாது. அண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் தான். இங்கே அவுட்டர் ஏரியாவுக்கு போகணுன்னா கண்டிப்பாக இதை விட பெரிய வீடு இந்த ரெண்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டூர் பார்க்கலாம் வாங்க. இது என் அப்பார்ட்மெண்ட்டோட காரிடார், 19th ஃப்ளோர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே டெட் எண்டில் தெரியுறது லிஃப்ட்லேருந்து நேராக வந்தோன்னா இதுவே என்னுடைய வீடு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன்னா எனக்கு தெரிகிற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னோடய கிச்சன். அண்ட் நேராக போனோன்னா கிச்சன், இந்த பக்கம் போகும்போது ஹால். என்ட்ரன்ஸில் எப்போவுமே இந்த மாதிரி வீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி என்ட்ரிவே க்ளாசெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரிவே க்ளாசெட் இருக்கும். இங்கே வந்து ஜென்ரலாக ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேலே ஒரு ஷெல்ஃப்ஸ் இருக்கும், கீழே வந்து இது பண்ணுவாங்க. ஜென்ரலாக இங்கே எல்லாருமே ஜாக்கெட்ஸ் வைக்கிறதுக்கும் ஷூஸ் வைக்கிறதுக்கும் இந்த இடத்த தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரிவே க்ளாசெட் தான். ஆனால் எங்களால் வந்து இந்த இடத்துல ஜாக்கெட் மாட்ட முடியல, ஃபுல்லாக இது ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதை மாட்ட முடியல. ஜென்ரலானா ஜாக்கெட்ஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் வெறும் ஷூ ஸ்டாண்டாக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷூ ஸ்டாண்ட், வின்டர் கிளாத்திங் கொஞ்சம் வைக்கிறதுக்கு, மற்றபடி கொஞ்சம் ஏதாவது ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நான் வைக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைக் அப்புறம் வந்து வேக்யூம் கிளீனர் அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இதுதான் செப்பல் ஸ்டாண்ட்ஸ், அதெல்லாம் தான் இங்கே இருக்கும். ஸோ என்ட்ரிவே க்ளாசெட் வந்து சும்மா நம்ம ஊரில் வந்து நம்ம வீட்டில் என்ன வச்சுருப்போம், லைக் செப்பல் ஸ்டாண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி திங்ஸை தான் இந்த சின்ன ரூம் வச்சுருப்பாங்க. இது கிச்சன். லைக் இந்த ஊரில் வந்து கிச்சன் வந்து 1 அடி கேப் தான் இருக்கும். ரொம்ப 2 திண்ணைக்கும் நடுவில் வந்து 1.5 அடி கேப் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் ஷெல்ஃப்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து திங்ஸ் வந்து நான் ரொம்ப சேர்க்குற ஆள் கிடையாதுங்கிறதுனால எனக்கு இந்த கிச்சன் ரொம்ப தாராளமான கிச்சன் தான். இது அடுப்பு,
காயில் பேஸ்டு. இது ஏற்கனவே பிளேட்லேயும் இருக்கும், இல்லைன்னா பர்னர் மேனர்லேயும் இருக்கும். இது ஒர்க்கிங் ஏரியா சும்மா இங்கே இந்த இடத்துல. இங்கே மேலே வந்து இந்த மாதிரி 4 ஷெல்ஃப்ஸ் இருக்கும். அண்ட் சும்மா ஒன்று சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது அதே மாதிரி இந்த பக்கமும் ஆப்போசிட்டில் ஷெல்ஃப்ஸ் இருக்கும். டபுள் சிங்க் தான், இன்னும் பாத்திரம் கொஞ்சம் கழுவ வேண்டியிருக்கு, அது அப்புறம் தான் கழுவணும். கீழேயும் இப்படி ஷெல்ஃப்ஸ் இருக்கும். நான் ரொம்ப பொருள் சேர்க்குற ஆள் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதனால் எனக்கு இந்த கிச்சன் ரொம்ப தாராளமாக இருக்கும். ஃப்ரிட்ஜு இங்கே திரும்பவும் சொல்கிறேன், டிஷ்வாஷர் கிடையாது. மைக்ரோவேவும் வீட்டில் கொடுக்கறதில்ல, நம்மள தான் மைக்ரோவேவ் வச்சுருக்கணும். அண்ட் இது என்னோட மைக்ரோவேவ் கார்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைக்ரோவேவை வந்து கிச்சன் பக்கத்தில் இங்கே இது வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான் கிச்சன். ஸோ கிச்சன்லேருந்து நேராக வரும்போது பால்கனி, இந்த ஏரியா வந்து டைனிங் ஏரியா தான். ஹால் கொஞ்சம் பெருசு தான், ரொம்ப சின்ன ஹால்லாம் கிடையாது, இது ரொம்ப பெருசு தான் ஹால் இது. ஸோ இங்கே டைனிங் ஏரியா தான். யூஸ் பண்ணும்போது டைனிங் டேபிள் யூஸ் பண்ணும்போது மட்டும் நான் நடுவில் போட்டுப்பேன், இல்லைன்னா டைனிங் டேபிள் இந்த மாதிரி ஓரத்தில் தான் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து எங்களோட டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாலேருந்து இப்படி வெளியே வரும்போது நமக்கு வந்து ஹால் இருக்கும். ஹால் நான் பெருசுங்கிறதுனால 2 சோஃபா போட்டிருப்பேன். அண்ட் எஸ், 2 கிளாசட் இருக்கும் அங்கே. அதில் லெஃப்ட் சைட் வந்து நான் கொஞ்சம் ஒரு ஷெல்ஃபில் பூஜை ரூமாவும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஐட்டம் இருக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நடுவில் இது தான் வந்து எங்களோட ஜாக்கெட்ஸ் வைக்கிற கிளாசட்டாகவும் ஒரு சின்ன பேண்ட்ரியாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது வந்து டிவி ஸ்டாண்ட், டிவி ஸ்டாண்டு, டிவி. இது வந்து நாங்கள் ஜாக்கெட்ஸ் வைக்கிறது. எங்கள் 3 பேரோட எல்லா ஜாக்கெட்ஸுமே இங்கே தான் இருக்கும். கொஞ்சம் வந்து நான் சீசனல் கிளாத்திங்ஸ், கொஞ்சம் தேவையில்லாத சூட்கேஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். அண்ட் கீழே வந்து என்னோட குட்டி பேண்ட்ரி. வீட்டில் வந்து தனியாக பெரிய வீடு இருக்கவங்க தனித்தனியாக பேண்ட்ரி வச்சுருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு சின்ன ரேக் மாதிரி இதில் வந்து குட்டி பேண்ட்ரி மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹால்வே கிளாசட் சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து ஹால்வே கிளாசட் சொல்லுவாங்க, அதுதான் இது. பக்கத்தில் இருக்கிற இந்த கிளாசட்டில் என்னோட பூஜை ரூம், அதுக்கு மேலே மெடிக்கல் கேபினெட் மாதிரி வச்சுருக்கேன். அது மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத கிச்சன் ஐட்டம்ஸ், அப்புறம் கொஞ்சம் டாய்ஸ், மற்றபடி வீட்டுக்கு அந்த ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ், ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அதெல்லாம் அங்கே ஷெல்ஃபில் போட்டு வச்சுருப்போம். ஸோ ஹால் பார்த்தா இவ்வளோ தான். வேணா ஒரு ஓவர்வியூ காமிச்சிடுறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் மெயின் டோர். இதுதான் ஹால் எங்களுது. ஹால்லேருந்து நேராக இப்படி போகும்போது, ஸோ நேராக போகிறது என்னோட பையனோட ரூமு. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து மாஸ்டர் ரூம், அப்புறம் அங்கே ரைட் சைடில் இருக்கிறது பாத்ரூம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் அந்த இடத்துல நான் லாண்ட்ரி பேஸ்கெட் வச்சுருக்கேன். யாருன்னா வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த லாண்ட்ரி பேஸ்கெட் பாத்ரூம்குள்ளார போயிடும். அண்ட் இது மாஸ்டர் ரூம். இங்கே இன்னும் விஷயம் வந்து நம்ம ஊரில் போட்டிருக்க மாதிரி சீலிங் லைட்டெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் ஃப்ளோர் லேம்ப்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்போம். அப்புறம் இந்த ஊரில் வந்து எல்லாமே எல்லோ லைட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒயிட் பல்ப் இங்கே தான் வந்து வாங்கியிருக்கோம். அது கொஞ்சம் எல்லோ பல்பை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒயிட் பல்ப் கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் வந்து அது ஒன்று. மற்றபடி லைட்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே எல்லோ கலராக இருக்கும்போது கண்ணு பயங்கரமாக வலிக்கும் எங்களுக்குலாம்.
இங்கே அந்த ஃப்ளோர் லேம்ப், அதுக்கு பக்கத்தில் கண்ணாடி, அண்ட் இது வந்து ட்ரெஸ்ஸர். ஹாய். இது வந்து கிறுக்கியிருப்பது வந்து என் சீமந்த புத்திரன். இந்த ஊரில் வந்து செவுத்த கிறுக்குனா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஐ திங்க் இங்கே தான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தேன். இங்கே வந்து ஒரு க்ளாசெட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபுல்லாகவே ஹேங்கிங் க்ளாசெட் தான். நான் வந்து ஆஃபீஸ் வேர் அப்படிங்கிறதுனால நிறைய ஆஃபீஸ் வேர் தான் தொங்க விட்டுருப்பேன். மீதி எத்னிக் வேர்ஸ் எல்லாமே இங்கே சூட்கேஸில் இருக்கும், தேவைன்னா எடுத்துப்போம். இங்கே மேலே கொஞ்சம் ஷெல்ஃப்ஸ். ஸோ மேலே ஒரு ஷெல்ஃப் தான், அங்கே நம்ம யூஸ் பண்ணாத கிளாத்ஸ் மட்டும்தான், அடிக்கடி எடுக்காதது மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓ, இது வந்து ஹேங்கிங், இது டோர் ஹேங்கரா? ஆமாம், டோர் ஹேங்கர். சும்மா ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் தொங்க விட்டுருப்போம் இங்கே. இந்த ரூமில் இருந்து நேராக வந்தோன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். அண்ட் இதுதான் பாத் டப் கண்டிப்பாக இருக்கும். பாத் டப்போட ஒரு வாஷ் பேஷன், சின்ன ரூம், சின்ன பாத்ரூம் தான். கண்டிப்பாக பாத்ரூமில் துணி துவைக்கிறது கஷ்டம், பாத்ரூம் மட்டும்தான் இருக்கும் இங்கே. அண்ட் இது என்னோட பையனோட ரூமா. இப்போதைக்கு இதை நாங்கள் வந்து வெறும் டாய்ஸ் ரூமாக தான் வச்சுருக்கோம். எஸ், இங்கே ஒரு ஓரத்தில் வந்து அவனோட டாய்ஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்போம். இது எங்களோட கம்ப்யூட்டர் டேபிள். இது எங்கள் ஐயாவோட டேபிள். இது இந்த ரூம் கீழே ஃபுல்லாக ப்ளே மேட்ச், அது வாக்கிங் மேட், க்ராலிங் மேட்டுன்னு சொல்லுவாங்க இதை. அந்த மேட் இந்த ரூம் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன் நான். ஸோ சும்மா கிட்ஸ் ரூம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இருக்கும் இது, அதனால் மட்டுமே எடுத்து போட்டிருக்கோம். இங்கே ஒரு க்ளாசெட் உண்டு. இது வந்து என் ஹஸ்பண்டோட க்ளாசெட். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடு. சின்ன வீடு தான், பட் திருப்தியாக இருக்கிற வீடு தான். நிஜமாவே ஊர்லலாம் இருந்ததுக்கு இந்த வீடு சின்னது தான் கண்டிப்பாக, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற காம்பேக்ட் ஹவுஸ் இது. ஸோ இந்த ஊரில் வந்து வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட சின்னதாகவும் இருக்கும். லைக் 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் மட்டுமே இருக்கிற வீடும் இருக்குது, இல்லைன்னா அந்த டைனிங் ஏரியா இல்லாமல் இருக்கிற இதுவும் இருக்குது. ஸோ அது ஜூனியர் பெட்ரூம் சொல்லுவாங்க, 1 பெட்ரூம் சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 500-600 ஸ்கொயர் ஃபீட்லலாம் வந்து வீடு கிடைக்கும் இங்கே. இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட். இது கண்டிப்பாக அவுட்டர் ஏரியாவில் போனோன்னா நமக்கு இதை விட பெரிய சைஸ் நல்ல ரெண்ட்லேயே கிடைக்கும். இந்த வீட்டோட வாடகை வந்து ஆல்மோஸ்ட் 2250. இந்த வீட்டோட வாடகை காஸ்ட்லி தான், பட் கொஞ்சம் எங்களுக்கு நீடு இருந்தது. 2 பெட்ரூம் எடுக்க வேண்டிய நீடும் எங்களுக்கு இருந்தது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுத்தாச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபீஸ் பக்கத்தில், ஸ்கூல் கொஞ்சம் பக்கத்துலையே இருக்குது. அப்புறம் வந்து தமிழ் ஏரியா அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம 4 பேரை பார்த்து பேசுகிறதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவை நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அவ்வளோதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக FB குரூப் இருக்குது, அதில் பிங் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ணுறேன். நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னும் அடுத்த PR ப்ராசஸிங் சம்மந்தமான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.